வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சீரியஸா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவரு இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. T20 வேர்ல்ட் கப்ல ரொம்ப முக்கியமான 3 மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட மேட்சா இருக்கட்டும், இல்லன்னா செமி ஃபைனலா இருக்கட்டும், ஃபைனலா இருக்கட்டும், உங்களுக்கு 3 முக்கியமான மேட்ச சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு தந்தாரு. இந்த பிளேயர நீங்க ஜஸ்ட் ஒரு 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்றனால தூக்குறது என்ன மாரி ஒரு விஷயம் அப்படின்றது சத்தியமா தெரியல. சரி, ஓகே, பிளேயிங் 11ல தான் அவரு இல்ல அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து டீம்லயே இல்ல. அதான் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து ஜிம்பாப்வேயோட விளையாட போற அந்த T20 சீரிஸ்க்கான ஸ்குவாட ரிலீஸ் பண்ணாங்க. அதுல வந்து சஞ்சு சாம்சனோட பேரையே அப்படியே தூக்கிட்டானுங்க. சத்தியமா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியலங்க. சஞ்சு சாம்சன் வந்து 3 மேட்ச்சு ஃபெயில் ஆனாரு தான். ஆனா, அவர் மட்டுமா ஃபெயில் ஆனாரு? அப்படி பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்ற பிளேயர் டீம்ல இருக்கக்கூடாது. இஷான் கிஷன் அப்படின்ற பிளேயர் டீம்ல இருக்கக்கூடாது. திலக் வர்மாவ நீங்க தூக்கியிருக்கணும் டீம விட்டு. ஸோ பாதி டீம நீங்க தூக்கியிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவ மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இவங்க என்னடான்னா, சஞ்சு சாம்சன் அப்படின்ற அந்த ஒரு பிளேயர மட்டும் எப்ப பார்த்தாலுமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ஏன் பண்றாங்க அப்படின்னே சத்தியமா புரிய மாட்டுது. சஞ்சு சாம்சன் மட்டும் இல்லன்னா, இந்தியா வந்து ஜெயிச்சிருக்குமா? நீங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ரொம்ப கேவலமா விளையாண்டு தோத்து, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல சஞ்சு சாம்சன் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு தராரு. அப்படிப்பட்ட பிளேயர நீங்க ஜஸ்ட் ஒரு 3 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றனால தூக்குவீங்களா? சத்தியமா என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. T20 வேர்ல்ட் கப் வின்னர், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்யா, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர நீங்க எப்படி தூக்குவீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. சும்மா இவங்க பண்ற இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது, இந்தியா வந்து தோற்கறதே டிசர்வ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு நல்ல பிளேயர அழிச்சிட்டு நீங்க ஜெயிக்கிறது வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ கிரிக்கெட்டுன்ற அந்த கேமே அழிக்கிற மாரி தான் இருக்கு. சீரியஸா ஒரு சஞ்சு சாம்சன் வந்து இப்ப என்ன மாரி ஒரு மனநலத்துல இருப்பாருன்னே தெரியல. கண்டிப்பா உடைஞ்சிருப்பாருங்க. ஏன்னா ரொம்ப பாவம். ஒரு பிளேயரா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு தந்தாரு. பட் அவருக்கு வந்து பிளேஸ் இல்ல அப்படின்னும்போது ரொம்ப பாவம். சீரியஸா அவருக்குன்னு ஒரு டைம் வரும். அதுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா வரும். அப்ப வந்து அவரோட பேட்டில்ல இவங்க எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவாரு. நம்ம அதுவரையும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க வந்து உங்க கருத்த சொல்லுங்க. இந்தியா வந்து ஸ்குவாட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சத்தியமா எனக்கு அத பார்த்தோனே வெறுத்துட்டேன். அத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் வேணா. ஓகேவா? ஸோ உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.